மேடையில் கண்ணீர் விடும் சமந்தா. இதுதான் காரணம். சமந்தா கடந்த 2022ஆம் ஆண்டு மயோசிடிஸ் நோயால் பாதிக்கப்பட்டார். அதிலிருந்தே அவரது உடல்நிலை பற்றிய கவலை ரசிகர்களுக்கு அதிகமாகிவிட்டது. அதேபோல் சகுந்தலம் பட டெய்லர் வெளியீட்டு விழாவில் சமந்தா கண்ணீர் விட்டிருந்தார். இதை அடுத்து சமீபத்தில் விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது சமந்தா கண்ணீர் விட்ட வீடியோ இணையத்தில் வைரலானது. இந்த வீடியோ ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியிருந்தது. இப்போது இதுகுறித்து சமந்தா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது, மேடைகளில் நான் கண்கலங்கி கண்ணீரை துடைப்பதற்கு காரணம் அதிக வெளிச்சத்தை கண்டால் என் கண்கள் சென்சிட்டிவ் ஆகி கண்ணீர் வந்துவிடும். மேடைகளில் உணர்ச்சிவசப்பட்டு அழுகையோ சோகமாகவோ நான் இல்லை. மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருப்பதாக ரசிகர்களுக்கு வீடியோ மூலம் சமந்தா கூறியிருக்கிறார். இது ரசிகர்களுக்கு ஆறுதலாக அமைந்திருக்கிறது. மேலும் சமந்தா இப்போது சுபம் என்ற படத்தை தயாரித்திருக்கிறார். இது தவிர சில படங்களில் நடித்தும் வருகிறார். சமந்தா மிகவும் மன வலிமை கொண்டவர். ஒரு தரமான கம்பை கொடுத்தார். மேலும் தமிழ் சினிமாவிலும் சமந்தா நிறைய படங்கள் நடிக்க வேண்டும் என அவரது ரசிகர்கள் விரும்புகின்றனர். ஆகையால் மிக விரைவில் மீண்டும் பழைய உத்வேகத்துடன் சமந்தா வலம் வர இருக்கிறார். 4 வருடங்களுக்கு பிஸியாக இருக்கும் சிம்பு. சிம்புக்கு மாநாடு படத்திற்குப் பிறகு ஏறுமுகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் நடிக்கும் படங்கள் எல்லாமே ஹிட் லிஸ்டில் இடம்பெறுகிறது. அந்த வகையில் இப்போது கமலுடன் இணைந்து தக் லைஃப் படத்தில் நடித்து வருகிறார். இதற்கான ப்ரமோஷன் பயங்கரமாக நடந்து வரும் நிலையில் ஜூன் 5ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகஸ்ட் இருக்கிறது. மேலும் சமீபத்தில் சந்தானத்தின் பட விழாவில் சிம்பு கலந்து கொண்டு பேசியிருந்தார். அதோடு பல வருடங்கள் பிறகு சந்தானத்துடனும் சிம்பு ஒரு படத்தில் இணைந்திருக்கிறார். அதாவது சிம்புவின் 49வது படத்தை ராம்குமார் இயக்குகிறார். இந்த படத்தில்தான் சந்தானம் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். அடுத்ததாக தேசிங்கு பெரியசாமி படத்திலும் சிம்பு கமிட் ஆகியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஓமை கடவுளே, டிராகன் போன்ற படங்களை இயக்கி வெற்றி கொடுத்த அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்கிறார். இந்த கூட்டணிக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக லைக்கா மீண்டும் 9 படங்களை தயாரிக்க உள்ள நிலையில் அதில் ஒன்று மணிரத்தினம் மற்றும் சிம்பு கூட்டணி. மேலும் சூரரை போற்று இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்கிறார். இவ்வாறு சிம்பு கைவசம் 5 படங்கள் உள்ள நிலையில் அந்த இயக்குனர்கள் பல ஹிட் படங்களை கொடுத்தவர்கள். ஆகையால் சிம்பு அடுத்த 4 வருடங்களுக்கு படப்பிடிப்பில் படுபிசியாக இருக்க உள்ளார்.